எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியா ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது? 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்து முடியுதுங்க. இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு எத்தகைய ஒரு பாதிப்பை கொடுக்குது, இதனால எத்தகைய விளைவுகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, இது சாதகமான விஷயங்களா சாதகமற்ற விஷயங்கள் சொல்லிட்டு இரண்டையுமே சேர்ந்து ஒரு கலவையா நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதாவது உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன்னியில குறிப்பா கடந்த 2.5 வருஷமா சனி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாருங்க. 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வலுத்த தன்மையில இருந்ததுனால தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு நிலையான ஒரு தன்மையில வாழ்க்கை வந்து போயிருக்காது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையானது ஒரு சக்கரம் போல ஏற்ற இறக்கங்கள் கலந்த தன்மையில வாழ்க்கை உங்களுக்கு வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா 2 நாள் கஷ்டப்படுவீங்க. ஸோ இத்தகைய அமைப்புகள் நிறைய பேருக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகள்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, கொஞ்சம் போராட்டங்களே அதிகமாக கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? காரணம் சனி வந்து 6ல வலுத்திருந்தது தான். அது மட்டும் இல்லாம செலவுகள் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சனி வந்து கொடுத்திருப்பாருங்க. சில பேருக்கு கடன் சார்ந்த பொருளாதார சிக்கல்களை கொடுத்திருப்பார். எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகி கொண்டே இருக்கின்ற தன்மைகள், ஏதோ ஒரு வகையில ஒரு லோனுக்காக செலவாகிறது, அல்லது வீட்டு செலவாகிறது, அல்லது ஏதாச்சும் உடல் உபாதைக்காக செலவு பண்றது. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வகையில காசு வந்து வர மாதிரி இருக்கும், இன்னொரு வகையில செலவாயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இத்தகைய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள், எதிரி தொல்லைகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இத்தகைய அமைப்புகளை சனி வந்து கடந்த காலங்களில் கொடுத்திருக்கார். ஸோ இந்த சனி வந்து 7ஆம் இடத்துல கண்டக சனி அப்படின்ற அமைப்புல வரார். பொதுவா 6ஆம் இடத்தை விட்டு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸும் இருக்கு. பிளஸ் அப்படின்றது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகும், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும், வீண் விரயங்கள், வீண் செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாம வேலை செய்யற இடத்துல இருந்த அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளால் பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும். ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தால ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குறிப்பா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 5ஆம் அதிபதி 7ல வரதுனால. அது மட்டும் இல்லாம ராகு 6ஆம் இடத்துக்கு வரார். அது ஒரு சிறப்பான அமைப்பா பார்க்கப்படுது. அதாவது சனி 6ல இருக்கிறதுக்கும் ராகு 6ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சனி 6ஆம் அதிபதி அந்த வீட்டுல இருக்கும்போது வலுப்பார். சரிங்களா? பிரச்சனையை கொடுப்பார். ஆனா ராகு ஒரு பாபகிரகம் 6ஆம் இடத்துக்கு வர்றது கண்டிப்பாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், வெற்றிகளை உண்டு பண்ணி கொடுப்பார். ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அந்த ராகுவே கொடுப்பார். சரிங்களா? ஒரு போராட்டத்தை, அதாவது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை கடந்த காலங்களில் இருந்தவங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க, ஒரு ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். பட் என்ன இருந்தாலும் சனியினுடைய பார்வை ராசியின் மேல, நட்சத்திரத்தின் மேல விழுறதுனால, குறிப்பா இந்த சனி ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உத்தர நட்சத்திரக்காரங்களாம் அந்த பாதிப்பானது இருக்கும். எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்? சோம்பல்தனம் அதிகரிக்கும், மந்தத்தனம் அதிகமா இருக்கும். சரிங்களா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டே போவீங்க. படிப்பு சார்ந்த விஷயத்துலையும் அப்படிதான். சரிங்களா? நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த நாளைக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம், நாளைக்கு வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த நாளைக்குன்ற வார்த்தைகள் அதிகமாக நீங்க பயன்படுத்துவீங்க. சரிங்களா? ஸோ அத்தகைய எண்ணங்கள் தான் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளும். ஒரு சோம்பல்தனம் இருக்கும், ஒரு பிடிவாத குணம் இருக்கும், மந்தத்தனம் அப்படின்றது இருக்கும். எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேசினஸோட செய்வீங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் அன்னன்னைக்கு செய்து முடிக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வரதுனால திருமண வாழ்க்கை கொஞ்சம் காலதாமதப்பட்டு அமையும். திருமண முயற்சிகள்ல சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றி பெறும். அதே மாதிரி வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை சனி கொடுப்பார். அப்போ லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? கண்ணியில பிறந்தவங்களுக்கு குறிப்பா. காரணம் 7ல சனி, அதுதான் முக்கியமான விஷயம். 2வது 12ஆம் இடத்துல கேது வரதுனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம்
கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள், இல்லற சுகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுப்பார் இந்த கேது. ஸோ அதனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குரு ராசிக்கு 10ல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு. குறிப்பா ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு வண்டி வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு இருக்கிறவங்க அதை அடுத்த லெவலுக்கு போறதுக்காக ஒரு பைக் வாங்கலாம், அல்லது இன்னும் ஹை லெவல்ல ஒரு பைக் வாங்குறது, அல்லது ஒரு கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஸோ அது எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நல்ல ஒரு கார் வச்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஸோ இத்தகைய அமைப்புகள் சில பேருக்கு வந்து நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி சொத்து பத்துக்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல கன்னியில பிறந்தவங்களுக்கு, குறிப்பா உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நல்லபடியா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா சிறப்பா இருக்கு. கொஞ்சம் சோம்பல் தனத்தை மட்டும் விட்டுட்டு ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.